எல்லா இடத்துலயுமே ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் தான் அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்ப நீங்க வந்து ஜப்பான் எடுத்துக்கோங்க, 5 ட்ரில்லியன் அரௌண்ட். இந்தியா வந்து 4 ட்ரில்லியன் சொல்லி சொல்றோம். எந்த பேசிஸ்ல வந்து இந்த 4 ட்ரில்லியன் வருது அப்படின்னா, இந்த 4 ட்ரில்லியன் வந்து மார்க்கெட்டோடைய டோட்டல் கேபிட்டலைசேஷன் வச்சுதான் நம்மளுடைய கண்ட்ரியே வந்து எக்கனாமிக்கலி எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஆக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு கேம்பிளிங் கிடையாது. அது நம்ம வந்து அணுகக்கூடிய முறையில இருக்கு. இப்ப நீங்க வந்து பியூர் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங்கே கிடையாது. இப்ப ஒரு பிசினஸ் பண்றீங்க. இப்ப பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மணி தேவைப்படுது. மணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணும்போது இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ஃபங்க்ஷனிங். ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணலாம். லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு 50% 25% உங்களுடைய ஸ்டேக்கை கம்மி பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணி அந்த மணியை வந்து பப்ளிக்ல இருந்து ரைஸ் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு 100 crore வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இந்த பிசினஸ் வந்து மேல கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. மேல கொண்டு போறதுக்கு உங்களுக்கு வந்து மணி தேவைப்படும். மணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எங்க போய் வாங்குவீங்க? குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது எதர் நீங்க வந்து கடன் வாங்கணும். கடன் வாங்குறது ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா லோன் ரீபே பண்ண வேண்டி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வேணும். பார்ட்னர்ஷிப் போது ரொம்ப பெரிய பெரிய குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரலாம். உங்களுடைய கம்பெனியை லிஸ்ட் பண்ணலாம். நீங்க என்னுடைய ப்ராஃபிட் இதுதான் சொல்லி இந்த லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து ரீட்டைல் மக்களோ மியூச்சுவல் ஃபண்டோ உங்களுடைய கம்பெனியோட பிசினஸ் நல்லா இருந்துச்சு சொல்லி தோணுச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய கம்பெனியை வாங்குவாங்க. இதுதான் ஆக்சுவலா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ஃபங்க்ஷனிங். இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த கம்பெனி வந்து பிசினஸ் பண்ணுது. நல்ல பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த ப்ராஃபிட்டையும் வந்து நீங்க டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க இப்ப இன்ஃபோசிஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே ஓனர் வச்சுக்க மாட்டாங்க. அதுல ஒரு போர்ஷன் வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆக ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு கேம்பிளிங் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்.